இப்போ மேலே வரைய போட்டு பார்க்கலான்னு சொன்னோம். மேலே வரைய நம்ம போட்டாச்சு. அடுத்து பாசி எதுவும் வைக்காமல் இதே மாதிரி போடணும். இப்போ பாருங்கள், ஒரு சுற்று பக்கத்தில் இருக்கிற கேப்பில் விட்டு இந்த 3 இந்த வயர் இழுக்கணும். ஒரு சுற்று பக்கத்தில் இருக்கிற கேப்பில் விட்டு இதே மாதிரி. இப்போ நம்ம கீழே ஒரு சுற்று போட்டோம்ல, அடி போட்டுட்டு அதே மாதிரி மேலே போடணும். நரம்பு ஒரு சுற்றிட்டு பக்கத்தில் இருக்கிற கேப்பில் விட்டு இந்த 3 இந்த வயர் இழுக்கணும். ஒரு சுற்று அடுத்தடுத்து போட்டுக்கிட்டே போகணும் பக்கத்தில் இருக்கிற தையலில். இப்போ இங்கே போட்டிருக்கோமா, அடுத்து இந்த சங்கிலி தையல் இருக்குல்ல, அது கீழே போட்டே நம்ம போகணும். ஒரு சுற்று 3 இந்த வயர் இழுக்கணும். இப்போ இங்கே நம்ம போட்டிருக்கோம்ல, இதே மாதிரி தான் சுற்றி போடணும். சுற்றி போட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம சுற்றி ஒரு தையல் ஒரு இது போட்டாச்சு. அங்கே இதே மாதிரி தான் வரும். இதே மாதிரி தான் வரும். இப்போ போட்டோம்ல, அதே மாதிரி இன்னொரு சுற்றும் போட்டுடலாம். இப்போ வந்து இந்த தையல் இருக்குல்ல, இந்த இடத்துல விடக்கூடாது, ஊசியை இந்த இடத்துல விடக்கூடாது. இந்த 2 1 2 இந்த 2க்கும் கீழே இந்த இடத்துல விடணும். பாருங்கள், இதே மாதிரி விடணும். இப்போ ஒரு சுற்றிட்டு அப்படியே கொண்டு வந்து கீழே. இப்போ இங்கே விட்டோம்னு சொன்னால் சரியாக வராது. இங்கே விடக்கூடாது. இந்த 2 வயர் வருதில்ல, 1 2 இந்த 2 வயர் வருதில்ல, அது கீழே விட்டுறணும். இப்போ ஒரு சுற்றி அப்படியே கொண்டு வந்து கீழே விட்டுறலாம். ஒன்று 2 3 4 வயர் வருதில்ல, 1 2 3 4 இந்த 4 வரும். இப்போ 3 1 2 3. இப்போ இதில் இந்த நரம்பு இழுத்துடணும். ஒரு சுற்று அப்படியே கீழே கொண்டு வரணும். இப்போ 2 வருது, 1 2 இந்த வயரை சேர்த்தா 4 வருது. இதை சேர்க்காமல் இங்கே 2 வருதில்ல. இப்போ 1 2 இந்த 2லேயும் இந்த வயர் இழுக்கணும். 3 ஒரு சுற்று. இப்போ இந்த 2 வயரில் இந்த வயர் இழுக்கணும். 1 2 2லேயும் இந்த வயர் இழுக்கணும். 3 ஒரு சுற்றிட்டு கீழே இந்த 2 வயரில் ஊசியை கோர்க்கணும். கோர்த்துட்டு இந்த வயரை வந்து 1 2 இந்த 2 வயரில் மட்டும்தான் இழுக்கணும். இழுத்தா நம்மளுக்கு 3 வயர் கிடைக்குது. 3லேயும் இந்த வயர் இழுக்கணும். டேஸ் நம்ம சுற்றி போடணும். இப்போ இங்கே கேப் வருதில்ல, இந்த கேப்பில் விட்டாலே சரியாக போகும். மேலே இந்த கேப்பில் விடக்கூடாது. இந்த கீழே இருக்குல்ல, இந்த கேப்பில் தான் விடணும். இப்போ இங்கே கீழே இருக்கிற கேப்பில் விட்டால் நம்மளுக்கு இதே மாதிரி வரும் தையல். இது மேலே இருக்கிற கேப்பில் விட்டால்
இப்படி வரும். இது நல்லா இருக்காது. இதே மாதிரி வரும். நம்மளுக்கு தேவை இதே மாதிரி தான் வரணும். கீழேருந்து இதே மாதிரி தான் வந்திருக்கு. அதனால் கீழே தான் இந்த நரம்பை இழுக்கணும். ஒரு சுற்று கீழே கொண்டு வந்துடணும். மூணுலேயும் இந்த வயர் இழுக்கணும். ஒரு சுற்று சுற்றிக்கிட்டு கீழே இந்த இடத்துல இல்லை, அதுக்கு கீழே இப்போ இங்கே போட்டோம்ல அதே மாதிரி இன்னொரு சுற்று போட்டு பார்க்கலாம். இப்போ ரெண்டாவது சுற்றும் போட்டு வந்தாச்சு. அடுத்ததோடு நம்ம முடிக்கிறோம். இதுக்கு வந்து இப்படி ஒரு சுற்றி தானே நம்ம போட்டோம். இப்போ சுற்றாமல் போடலாம். முடிக்கிறதுனால சுற்றாமல் அப்படியே போட்டுடலாம். சங்கிலி தையலாக போடணும். இப்போ இங்கே ஒரு சுற்றி போட்டோம். வயரை இங்கே சுற்றாமல் அப்படியே போடுறோம். இப்போ இந்த அளவு முடிச்சிடலாம். இப்போ வயரை இங்கே கட் பண்ணிடணும். கட் பண்ணிவிட்டு இங்கே ஒரு நாட் போட்டுடலாம். அவ்வளோதான். பாருங்கள், பை ரெடி ஆகிடுச்சு. இந்த பை பின்னுறதுக்கு வயரு அரை கிலோ வயர் தேவைப்படுது. பாசி 50 கிராம். வயரு அரை கிலோ, பாசி 50 கிராம். இப்போ நம்ம பாசி வச்சு சுற்றி போட்டோம்னா, பாசி வச்சு சுற்றுனதில் 14 சுற்று வந்தது. பாசி வைக்காமல் சுற்றுனதில் 14 வந்தது. ஆக 28 சுற்று போட்டிருக்கோம். மேலே இந்த இடத்துல 2 சுற்று போட்டோம். அப்போ 28 30 சுற்று போட்டிருக்கோம். இந்த பைக்கு 30 சுற்று போட்டிருக்கோம். அடுத்து கைப்பிடி பின்னுறது எப்படின்னு பார்த்துடலாம். இப்போ அடுத்து கைப்பிடி போடுவோம். இப்போ கைப்பிடி எப்படின்னு பார்த்துடலாம். இப்போ இந்த நரம்பு இருக்குல்ல, இந்த நரம்பு வயரை இப்படி ஒரு சுற்றிக்கங்க. கையில் சுற்றிக்கிட்டு இதே மாதிரி 6 இது போடணும். இப்போ 3 போட்டிருக்கோம். 4 5 6 6 போட்டிருக்கோம். அடுத்து ஆரம்பித்தோம்ல அந்த இடத்துலையே போடணும். இதே மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு சுற்று, அடுத்து பக்கத்தில் இருக்குல்ல இந்த கேப்பில் விடணும். இப்போ இந்த 3லையும் இந்த வயர் இழுக்கணும். அடுத்து ஒரு சுற்று. இப்போ இந்த வயர் ஆரம்பத்தில் விட்டோம்ல அந்த வயர் இப்படி பிடிச்சிக்கணும். ஒரு சுற்று, அடுத்தடுத்த கேப்பில் விட்டே போகணும். 3லையும் இந்த நரம்பு இழுக்கணும். அடுத்த ஒரு சுற்று, அப்படியே ஃபஸ்ட்டு 6 சுற்று போட்டோம். அப்படியே இப்படி சுற்றிகிட்டே வரணும். இப்போ பாருங்கள், ஒரு சுற்று சுற்றிட்டு
1 2 இந்த 2 ஒயர்லேயும் நம்ம இந்த ஊசி விடணும். விட்டு 3 ஒயர் வரும். இப்போ 3லையும் இந்த நரம்பு இழுக்கணும். ஒரு சுற்று. இப்போ 1 2 இதில் மட்டும் விடக்கூடாது, இந்த 2லையும் விடணும். இப்போ 3 நரம்பு வரும். 3லையும் இந்த நரம்பு இழுத்துடணும். ஒரு சுற்று. இப்போ 1 2 இந்த 2 நரம்புலையும் இந்த ஊசி விடணும். விட்டு இப்போ 3 வரும். இந்த 3 வருது. இந்த 3லையும் இந்த நரம்பு இழுக்கணும். பாருங்கள், போட்டால் இதே மாதிரி வரும். இதே மாதிரி சுற்றி போட்டுக்கிட்டே வரணும். இப்போ 1.5 அடியில் போட்டு பார்க்கலாம். இப்போ 1.5 அடியில் நம்ம போட்டாச்சு. 1.5 அடியில் அப்படியே போட்டாச்சு. அப்படியே சுற்றி போட்டுக்கிட்டே வந்தால் இதே மாதிரி வரும். இப்போ இது 1.5 அடியில் இருக்குது. இதே மாதிரி இன்னொரு கைப்பிடியும் போட்டுடலாம், போட்டு பார்க்கலாம். இப்போ அடுத்த கைப்பிடியும் போட்டாச்சு. இப்போ இது சமமாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரெண்டும் சமமாக இருக்குது. இப்போ இந்த கைப்பிடி எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இது சைக்கிள் சீட்டுக்கு போடுற ஆணி, இது வாசரு. இப்போ இது எப்படி மாட்டுறதுன்னு பார்க்கலாம். சமமாக வச்சுக்கோங்க. இப்போ 1 2 3 4 5 6 7 8 9 10 10 பாசி வருது. இந்த பக்கம் 10, இந்த பக்கம் 10, 2 பக்கம் 10 இருக்குது. 1 2 3 4 1 2 3 4. இப்போ இந்த இடத்துல நம்ம மாட்டிடணும். 1 2 3 4 1 2 3 4. இப்போ இதே மாதிரி மாட்டிட்டு கைப்பிடியை இப்படி உள்பக்கமாக கொடுத்துடலாம். அது கைப்பிடி நம்ம வெளிப்பக்கம் தான் கொடுப்போம். இங்கே பாசி போட்டிருக்கோம்ல, பாசி போட்டால் கொஞ்சம் அழகாக இருக்கும். அதனால் கைப்பிடியை நம்ம உள்பக்கமாக கொடுத்துடலாம். உள்பக்கமாக கொடுத்து இப்படி மாட்டிக்கிறணும். மாட்டிக்கிட்டு இதுக்கு மேலே இந்த வாசரை கொடுத்து போடணும். போட்டுட்டு காட்டுறேன். இப்போ கைப்பிடியும் நம்ம போட்டாச்சு. கைப்பிடியும் போட்டாச்சு. பை ரெடி. உங்களுக்கு இந்த கைப்பிடி வேண்டாம் அப்படின்னு சொன்னால் ஃபேன்சி ஸ்டோரில் போய் குரோசா வயரு கூட கைப்பிடி கொடுங்கன்னு கேட்டால் கொடுப்பாங்க. அது சில்வரில் இருக்கும். அது போட்டால் நல்லாயிருக்கும். எனக்கு தேனியில் அந்த கைப்பிடி கிடைக்கல இப்போ, அதனால் நான் வயர்லேயே போட்டிருக்கேன். உள் பக்கம் இதே மாதிரி இருக்கும். இந்த பை போடுறது ரொம்ப ஈஸி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.